வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது போராடி வென்ற ஒரு சிறுவனை பற்றி. ஒரு சிறிய ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு வரைவது என்றால் ரொம்ப பிடிக்கும். எந்த நேரம் இருந்தாலும் அவன் பேனாவும் காகிதமும் எடுத்து ஏதோ ஒன்று வரைந்து கொண்டே இருப்பான். ஆனால் அவன் நண்பர்கள் அவனை பார்த்து சிரிப்பார்கள். இந்த படம் வரைந்து என்ன பயன் என்று கேட்பார்கள். சிறுவன் கவலைப்படவில்லை. அவன் உள்ளத்தில் ஒரே எண்ணம், ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன். ஒரு நாள் பள்ளியில் வரைவு போட்டி நடந்தது. அனைவரும் அழகான படங்களை, வண்ணப்படங்களை வரைந்தார்கள். சிறுவன் மட்டும் எளிய பென்சிலால் வரைந்தான். மற்ற குழந்தைகள் அவனை கிண்டலடித்தனர். ஆனால் அவன் தன்னம்பிக்கை இழக்கவில்லை. நடுவர்கள் வந்து எல்லா படங்களையும் பார்த்தார்கள். அவர்கள் சிறுவனின் படத்தை பார்த்து நின்று பேசிக்கொண்டார்கள். போட்டி முடிவில் சிறுவனின் பெயரை அழைத்தார்கள். முதல் பரிசு நமது சிறுவனுக்கே. அவனது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. அவனது அம்மா பெருமையாக கைதட்டினார். முன்பு சிரித்த நண்பர்கள் இப்போது ஆச்சரியமாக பார்த்தார்கள். அந்த நாள் முதல் அவன் தன்னம்பிக்கையுடன் படித்து ஓவியம் வரையும் கலைஞராகவும் வளர்ந்தான். பிறகு பெரியவனான பிறகு குழந்தைகளுக்கே வரைய கற்றுக் கொடுக்கும் ஓவிய ஆசிரியரானான். இறுதியில் அவன் சொன்ன ஒரு வாக்கியம், போராட்டம் இருந்தால் பரவாயில்லை, பொறுமையுடன் விடாமுயற்சி செய்யுங்கள், வெற்றி உங்களை ஒரு நாள் தேடி வரும் என்று கூறினான். எனவே நண்பர்களே, நாம் தன்னம்பிக்கையுடன் நம்முடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி அது நம்மை தேடி வரும். மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவுக்கு முன்னால் வட்ட வடிவில் ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் செய்தீர்களானால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிவிடும். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.